السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் இந்த 2 ரக்காத்துக்களை தொழுது அல்லாஹ்விடம் கையேந்துவோம். நம்முடைய கவலைகள் அனைத்தும் நீங்கி தடைப்பட்ட காரியங்களை அல்லாஹ் மிகவும் இலகுவாக நடத்தி வைப்பான். நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு தொழுகையை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது கூறினார்கள், ஜும்ஆவுடைய நாள், அதாவது இந்த உலகத்திலே சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிகச்சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறப்புகள் நிறைந்த நாள் தான் இந்த ஜும்ஆவுடைய நாள். ஏராளமான சிறப்புகள் இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட நேரம் என்பதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க கூடிய நாள். அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோம். நாம் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாகவே அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அல்லாஹ் தருகின்றான். நம்முடைய பாவங்களின் காரணமாகவே அல்லாஹ் இவைகளை நமக்கு வழங்குகின்றான். நாம் செய்த பாவங்களை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால், இஸ்திக்ஃபார் செய்தால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான், கவலைகளை நீக்குகின்றான். அதே போன்று மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நாம் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக, பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக பாவங்கள் செய்திருப்போம். நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம், தௌபா செய்வோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவிப்பில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கின்றது. அதாவது 2 ரக்காத் நஃபில் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னிக்கின்றான். 2 ரக்காத் தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதன் மூலமாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் 2 ரக்காத் நஃபில் தொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நாம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான். கவலைகளை அல்லாஹ் நீக்குகின்றான், கஷ்டங்களை நீக்குகின்றான், நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நாம் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் இதனை செய்வோம். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவோம்.